வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்னைக்கு புதுசா ரிலீஸ் ஆன சரத்குமார், சித்தார்த், தேவயானி, யோகி பாபு இவங்க நடிப்புல வெளியான 3 BHK. 3 BHK உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். இது கண்டிப்பா ஒரு வீட்டை பத்தின படம் தான். அதாவது சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு ஒரு வீடு வாங்கணுங்கிறத ஒரு கனவு. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க வாடகை வீடுக்கு மாறுறாங்க. அவங்க வீடு பெருசா இருக்குது, ஆனா வாடகை ஜாஸ்தியா இருக்குது. அடுத்தது சின்ன வீடா பாக்குறாங்க, கொஞ்சம் 500 ரூபா டிஃபரன்ஸ் வருது. ஒரு சிலருக்கு பிடிக்கல, இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை. ஸோ இதை எதை சொல்லுதுன்னா, வாடகை வீட்டுல என்னதான் குடியிருந்தாலும் என்னதான் மாறிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு தேவையான கன்வீனியன்ட் அங்கே இல்லை. ஸோ அதனால இவங்க புது வீடு மாறுங்கிற எண்ணத்துக்கு வந்தாங்க. ஸோ புது வீடு கட்டி ஆகணும், நம்ம சிட்டிக்குள்ள வாங்கலாம், சிட்டிக்குள்ள ரேட் அதிகமா இருக்குது. ஸோ நம்ம அங்கே எப்படியும் வாங்கி ஆகணும், கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு ஒரு பட்ஜெட் போடுறாங்க. அதாவது இந்த மாசத்துக்கு இந்த இதெல்லாம் மிச்சம் பண்ணா நமக்கு இந்த பணம் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட்ல கொண்டு போயிட்டு சேர்த்துடுறாங்க. அதை சேர்த்துட்டு வாங்கலாம்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஹோம் லோன்ஸ் தேவைப்படுது. அதை சேர்த்து போகும்போது அவங்க வந்துட்டு ஹையர் ஸ்டடீஸ் தேவைப்படுது. ஸோ அவங்க காலேஜுக்கு போகிறது, அவங்க பையன் அதாவது சித்தார்த் அவங்க காலேஜ் நல்லா படிக்கணும், இதை பண்ணி பண்ணி படிச்சு வச்சுட்டா இங்கே ஃபியூச்சர் நல்லா ஃப்ரைட்டாக இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு தாரக மந்திரம் மாதிரி அவர் சொல்றாரு. அவரும் கேட்டு எல்லாம் அனுப்பி படிக்க வச்சுட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வீடு பிளான் ட்ராப் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டுடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, அங்கேயும் நிறைய அரியர் வச்சு ஃபெயில் ஆயிடுறாரு. என் பையன் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான், நீ ஜெயிச்சிரு, என்ன மாதிரி மட்டும் ஆயிராத அப்படிங்கிறத அவருக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ அவர் எல்லாம் சேர்ந்து அவர் ப்ரெஷரு. ஸோ கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியல, என்னமோ அவர் பிடிச்ச ஏரியாவில் அவர் அந்த படிப்பையும் பண்ண முடியல. ஏதோ தானமாக படித்து முடிச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறாரு. ஸோ அந்த இடத்துலையும் சின்ன ஃபெயிலியரு, திரும்ப திரும்ப ஃபெயில் ஆகிட்டு அவர் கூட டிப்ரெஷனு. அதை வீட்டில் சொல்லும்போது அவர் அழகாக சொன்னார், எந்த தோல்வி வந்தாலும் திரும்ப முயற்சி செய்யணும், ஏன் காரணம் கேட்டால் என்னை எடுத்துக்கோ அப்படின்னு அவர் உதாரணம் சொல்கிறாரு. ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்துட்டு சரத்குமாரோட நடிப்பு வந்துட்டு பிரமாதமாக இருந்துச்சு. ஒரு நிஜமாவே நான் இவரை எப்படி நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கதாபாத்திரம் அமைஞ்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் இந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி வாங்கினாங்களா இல்லையாங்கிறதான் கதை. மறுபடியும் கொஞ்சம் காசு சேர்த்து வைக்கும் போது சரத்குமாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஸோ அதில் அவங்க வீடு கட்ட வச்சிருந்த பணம் கூட அதில் செலவாயிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் பொறுத்து வந்து காசு சேர்க்குறாங்க. அதுக்குள்ள சிஸ்டர் மேரேஜ் வருது. பெரிய இடம் நல்ல சம்மதம் சொல்லிட்டு ஒரு 25-35 லேக்ஸ் செலவு பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வீடு பிளான் ட்ராப் ஆயிடுது. கடைசியில் ஒரு வழியாக வீடு வாங்கலான்னு போகிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் வேலையில ப்ரெஷரு, மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் லோன் போட போறதில்ல, எனக்கு இஎம்ஐ கட்டணும், கடைசி வரைக்கும் ஃபிக்ஸ்ட் ஆகி ஒரு 20 இயர்ஸ் வரைக்கும் நான் ஓடிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை அங்கதான் ரியலைஸ் பண்றாங்க. ஸோ நம்ம பிடிக்காத ஒன்றை பண்ணுன்னு சொல்லும் போது நம்ம ப்ரெஷர் ஆகுது, எதுக்காக அங்கே போய் பண்ணணும் அப்படிங்கிறது யதார்த்தத்தை ரியலைஸ் பண்றாங்க. அதுல இருந்து ஒரு திருத்தமான ஒரு முடிவு, நமக்கு பிடிச்ச வேலை, நமக்கு என்ன பிடிக்கோ அதை நம்ம பண்ண போறோம், அதுல வர சந்தோஷங்கள் நமக்கு போதும் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்துடுறாங்க. ஃபைனலா ஒரு வீடு வாங்கிடுறாங்க. இந்த படத்துல என்ன ஒரு தெளிவாக நினைச்சு பிடிச்சிருக்குன்னா, மிடில் கிளாஸ்ல இருந்து வரவங்களெல்லாம் நீ பண்ணு, உனக்கு ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும், நீ நல்லா இருப்ப அப்படின்னு அப்பா சொல்ற மாதிரியும் பையன் அதை கேட்குற மாதிரி இருக்குது. கடைசியில ஒரு கட்டத்துல வெளி உலகத்துல என்ன பண்றாங்களோ அந்த வகையில நாமளும் போறோம், அப்பதான் நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துலதான் அவங்க வந்துட்டு ஒரு ரியலைஸ் பண்றாங்க, இது தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வந்துட்டு நம்ம பிடிச்சத மாதிரி வேலை செய்கிறோம். கல்யாணம் கொண்டு அப்படிதான் பண்ணாங்க. பிடிச்ச வேலை, பிடிச்ச மேரேஜு, பிடிச்ச படிப்பு, இதை செலக்ட் பண்ணாதான் நமக்கு ஃபியூச்சர் வந்துட்டு பிரைட்டா போகும் அப்படிங்கிறத ஆணித்தரமா இந்த கதாபாத்திரம் வந்து பதிவு பண்ணியிருந்துச்சு. சித்தார்த் அந்த கேரக்டர் தான் பண்ணியிருந்தாரு. அதுவும் சூப்பராக தான் இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கடைசியில வந்துட்டு இதுல எல்லா இடத்துலையும் தெளிவா ஒன்று காட்டினாங்க. ஒரு இடத்துலையும் பட்ஜெட் பிளான் போடுறாங்க, வீடு பிளான் ட்ராப் ஆகுது, அதோட செலவை வேற ஒரு இதில் கொண்டு போனாங்க. உதாரணத்துக்கு படிப்போ இல்லை மேரேஜோ ஏதோ ஒன்று. ஆனால் அந்த எண்டிங்கில் வந்துட்டு ஹாப்பி எண்டிங் தான் முடிச்சிருக்காங்க, ஒரு வீடு வாங்கினதா சொல்லி. ஆனால் அந்த வீடு வந்துட்டு எப்படி செலவு கணக்கானாங்கிறத மட்டும் படத்தில் காட்டல. ஆனால் எண்டிங் ஹாப்பியாக முடிச்சது சந்தோஷம் தான். அதையும் இன்னும் தெளிவாக கடினம் நல்லா இருக்கும். ஆனால் ஓவராலாக இது படத்தில் மட்டும் தான் நடக்கும், ரியல் லைஃப்ல இது நடக்க சாத்தியமே இல்லை. ஏன்னா அவங்க எண்டிங் அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு டைரக்டர் வந்துட்டு எதை எதிர்பார்த்து இந்த கதையை கொண்டு போயிருந்தாங்களோ அதோட ரிசல்ட் கண்டிப்பாக கிடைச்சதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா படம் அந்த அளவுக்கு அற்புதமாக இருந்துச்சு. இதை கண்டிப்பாக பார்க்கக்கூடிய மூவி தான், எல்லாரும் பாருங்க.